Hello friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா esports ice-280TGW அப்படின்ற இந்த CPU கேபினெட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேபினெட்டோட டாப் சைடில் உங்களுக்கு பவர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஃப்ரண்ட் கிரில் RGBயை கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பூட் லைட் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா உங்களுக்கு மைக்ரோஃபோன் இன்புட், அப்புறம் 3.5 ஹெட்ஃபோன் அவுட்புட், 2 USB 2.0 அண்ட் ஒரு USB 3.0 இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு லிக்விட் கூலிங் ஃபேன்ஸ் மாட்டிக்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக மேக்னெட்டிக் டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணி டஸ்ட் க்ளீன் பண்ணிக்கலாம். ரைட் சைட் ஆஃப் த பேனலும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். SSD மாட்டிக்கிற ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு பவர் சப்ளை யூனிட்டுக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு 2 ஹார்ட் டிஸ்க் மாட்டிக்கிறதுக்கான ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் அண்ட் பவர் சப்ளை யூனிட்டுக்கான போர்ஷன் ஹிடனாக கொடுத்துருக்கிறதுனால ஓவரால் கேபினெட்டோட லுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. பேக் சைட் ஆஃப் த கேபினெட்டில் உங்களுக்கு கேபினெட் ஃபேன், மதர் போர்டு ஐபார் போர்ட்ஸ் வர ஸ்லாட்ஸ், எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்ஸ், அப்புறம் பவர் சப்ளை யூனிட்டுக்கான போர்ஷன். பாட்டம் சைட் ஆஃப் த கேபினெட்டில் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பவர் சப்ளை யூனிட்டோட எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான போர்ஷன் இங்கே வருது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மெட்டல் மெஷ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நீங்கள் ஸ்லைட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் ஆஃப் த கேபினெட்டில் உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் மெட்டீரியலில் டிரான்ஸ்பரண்ட் ஷீல்டு கொடுத்துருக்காங்க. சில கேபினெட்டில் இது வெறும் ஃபைபர் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் கிளாஸாக இருக்கிறதுனால நீங்கள் சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இதில் மேலே இருக்க ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 3 ஃப்ரண்ட் ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லிக்விட் கூலிங் சிஸ்டம்ஸ் மாட்டிக்கிற போர்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு ARGB ஃபேன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மைக்ரோ ATX அண்டு ATX மதர் போர்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கேபினெட்டோட RGB எஃபெக்ட்ஸ் லைட் அண்ட் டார்க் மோடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேபினெட்டோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இதோட ஓவரால் டிசைனு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த பவர் சப்ளை யூனிட், ஹார்ட் டிஸ்க் எல்லாம் தனியாக சேம்பரில் ஹிடனாக கொடுத்துருக்காது. இந்த ஓவரால் லுக்கை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய மேக்னெட்டிக் ஃபில்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரு. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் மெயினாக நோட் பண்ணது இது என்னதான் இருந்தாலும் ரியர் ஐ ஃபேன் உங்களுக்கு ARGB அட்ரஸபிள் RGB கொடுத்துருந்தாலும் அதுக்கான பின் கொடுக்கல. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் கிரில் மேனுவல் பட்டன் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பேட்டர்ன் வைக்கிறோமோ அதை தான் அங்கேயும் உங்களுக்கு சிங்க் ஆகுற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம நம்மளுக்கு ஏதாச்சும் கஸ்டமைஸாக சாஃப்ட்வேர்ஸ் மூலமா பண்ணிக்கணும் அப்படின்னா இதை முடியாது. அந்த கனெக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மதர் போர்டில் அதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஃபர்தர் யூஸ் பண்றதுக்கு அது வசதியாக இருக்கும். அது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணது சரியாயிடுச்சு. ஓவராலாக இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இது பொருத்தியான ப்ராடக்ட் தான். நீங்கள் இதை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.